யார் சொன்னாலும் சரி, எத்தனை பேர் வயிறெறிஞ்சி சொன்னாலும் சரி, அண்ணாமலை சொன்ன மாதிரி அவரை தான் உதாரணம். 4வது இடத்துக்கு தான் ஏடி பழனிசாமி தலைமையில் இருக்க அந்த அணி ஏடிஎம்கே போகும். 4வது இடத்துக்கு முன்னாடி வரவே முடியாது. ஃபைட் பிட்வீன் மிஸ்டர் சீமான் அண்ட் வெர்சஸ் பழனிசாமி. சீமானுக்கும் பழனிசாமிக்கும் தான் தேர்தலில் போட்டி. 3வது இடத்திற்கு பெரிய போட்டி நடக்கும். அதில் சீமான் மேலே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. பழனிசாமி 4வது இடத்துக்கு தான் போவார். அதை தான் அண்ணாமலை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி முதல்ல சொல்லிட்டார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை எனக்கு முன்னாலே அதை அழகாக சொல்லிட்டார், 4வது இடத்துக்கு தான் வரும்னு சொல்லி. தாவேகாவிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாவேகாவிற்கும் தான் வரும் தேர்தலில் போட்டியை தவிர அங்கே பழனிசாமிக்கு வேலையே இல்லை. கம்ப்ளீட்டாக காலி. போகிற ஆம்புலன்ஸை நிறுத்தி அது உள்ள யார் இருக்காங்கன்னு பாரு, அந்த டிரைவரை அடிச்சிடாத. அந்த டிரைவர் இன்னொருத்தர் இப்படி வந்தால் திரும்பி ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவேன். என்ன சார் இவன் வரும்போதே பேஷண்ட்டோட வரணுமா ஆம்புலன்ஸில்? ஏன் பழனிசாமி, உனக்கு தெரிஞ்ச ஆம்புலன்ஸ் அதுதான் நினைக்கிறேன் நான். அர்ஜென்ட்டாக ஃபோன் வருது, டிரைவர் போகிறாரு, பிக்கப் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வர்றாரு. அப்போ கூட்டத்துக்கு நடுவில் போனால் 2 நிமிஷம் அமைதியாக இரு. என்ன ஆகிடும்? எந்த திமுக காரங்க ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க உனக்கு சொல்லும்போது ஆதாரம் வேணும். ஆம்புலன்ஸை தடுக்கிற அளவுக்கு மனித நேயம் இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தலைவர் ஆகிட்டல நீ. நாட்டு மக்கள் பார்த்து காரி துப்புவாங்க. இதை யாராவது ஒத்துக்குவாங்களா சொல்லுங்க பார்ப்போம்? ஒருத்தராவது இதை ஏற்றுக்குவாங்களா சொல்லுங்க பார்ப்போம்? மனசாட்சி பக்கத்தில் இருக்கவங்க யாராவது சொல்லிட்டோம். அங்கே போகிறது தம்பிதுரை அடிக்கிறது. அவர் ஒரு சீனியர் லீடர், டெப்டி ஸ்பீக்கர், பார்லிமெண்ட்டில் டெப்டி ஸ்பீக்கராக இருந்தவர், மத்திய அமைச்சராக இருந்தவர், மாநிலத்தில் அமைச்சராக இருந்தவர், பல கோடிக்கு அதிபதி, எண்ணக்கூடிய பணக்கார பட்டியலில் தம்பிதுரை ஒருத்தர். இன்னைக்கு ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்கள் அம்மா மதித்து டெல்லி வேலைகள்லாம் அவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. இருந்தப்போ என்னவோ சொல்ல வராரு. பெரியவர், வயசில் பெரியவர், அனுபவத்தில் பெரியவர். வர சொல், சுமாரா நீ சுமார் பேச 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 அவர் அடிக்கிறது. அங்கே போகிறது செல்லூர் ராஜு. அவர் என்ன விட்டார் இதில்? தர்மாகோல் விட்டார். நம்ம தர்மாகோல் மன்னர் நம்ம அண்ணன் செல்லூர் ராஜு. அவர் போய் வண்டியா இல்லை, அவருக்கு நேராக போயிட்டு வண்டியில் போய் ஏற போகிறாரு. அவரை பின்னாடி வாங்க, போங்க நீ போங்க, நான் பின்னாடி வாங்க, நான் என் வண்டியில் ஏறாதீங்கன்னா, என் வண்டியில் எது எதுவும் இருக்குது, வாங்க பின்னாடி வாங்க. என்னங்க அண்ணா திமுக லீடர்களுக்கு இப்படி ஒரு நிலைமையாங்க உங்களுக்கு? அவமானமா இல்லை உங்களுக்கு? இது வேற நியாயப்படுத்தி மிஸ்டர் ஜெயக்குமார் நேற்று பேசுறாரு. எம்ஜிஆர் படத்தை போட்டால் ஓட்டு வந்துருமா? நீங்க போடுறதே இல்லைங்க, நீங்க போடுறதே இல்லை. தலைவர் படத்தை மறந்துட்டீங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் அம்மாவும் தலைவரையும் தூக்கிடுறீங்க. ஒரு வரலாற்று பிழையை புரட்சி தலைவி அம்மா செய்து விட்டார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு கேவலமா போயிட்டீங்க. நீங்க வளர்த்து ஆளாக்கி எம்எல்ஏ பண்ணி அமைச்சர் பண்ணி எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தி உங்களை அழகு பார்த்த அன்னையை அவர் இறந்த பின்னால் வரலாற்று பிழை செய்தார்னு சொன்னீங்க. இந்து முன்னணி கூட்டத்தில் போய் 4 பேர் உட்காந்துட்டீங்க. எல்லாம் கட்சி நடத்துற சார், இது அசிங்கமா இல்ல? நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நானு நீ எங்க வேணா போ, 300 ரூபா கொடு, கூட்டத்தை கூடு, ஆம்புலன்ஸை திட்டு, ஆம்புலன்ஸுக்கும் பழனிசாமிக்கு தான் மோதலிப்போம், என்ன வேணா பண்ணு. 4வது இடத்தை மீறி 3வது இடத்துக்கு நீ வரவே முடியாது. திரு சீமானுக்கு பின்னாடி போய் நிற்கிற காட்சி தமிழ்நாடு பார்க்கும்.